ஹாய் வணக்கம் விவஸ், இது உங்களா தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ரியல் லைஃப் கிரிக்கெட்னு ஒரு கேம் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 2 பேர் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறோம். ஒன்னு நானு, இன்னொன்னு எடிட்டர் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் சுவாரஸ்யமா இருக்கும்போது ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்ட்ரோல போலாம். இன்னைக்கு நடக்க போற மேட்ச் மும்பை வான்கேடேல நடக்க போகுது. ஸோ எல்லாரும் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பிச் ரிப்போர்ட்குள்ள போலாம். It looks like a hard surface. There is something for the fast bowling initially, but once the batters settle in, the ball will come on nicely onto the bat. The match referee and both the captains are in the middle. guys, ஆஸ்திரேலியால டாஸ்ல வின் பண்ணி பவுலிங் போட போறான்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆஸ்திரேலியாவுக்கு இது டீமா சப்போர்ட்டா இருக்க போறேன். நம்ம எடிட்டர் இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருக்க போறாரு. இதுதாங்க ஆஸ்திரேலியாவோட பிளேயர்ஸ். ஸோ பாத்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. இதுதான் இந்தியன் டீமோடைய பிளேயர்ஸ். ஸோ எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ வாங்க நேஷனல் ஆந்தம் போலாம். எல்லாம் நில்லுங்க, ஏன்னா நேஷனல் ஆந்தம்க்கு மரியாதை. Please stand up for the national anthems. ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங்கிறதுனால ரோஹித் சர்மா அப்புறம் அபிஷேக் சர்மா தான் களத்துல இறங்க போறோம். நியூ அம்பையர்ஸ் வந்திருக்காங்க. உள்ளார 2 அம்பையர்ஸுமே நியூ பாலோட வந்திருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியன் டீம் பவுலர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா ஃபயர். ரோஹித் சர்மா அப்புறம் அபிஷேக் சர்மா வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்திருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க் தான் இப்ப போல் போட போறாரு. ரோஹித் சர்மா பேட்டை பிடிச்சிருக்காரு. வாங்க இன்னைக்கு எத்தனை 6 4 எல்லாம் பார்க்க போறோம்னு தெரியல. guys, ODI first ball for ரோஹித் சர்மா. இப்ப பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இங்கதான் நம்ம பவுன்ஸ் ஆகுது. இது 6-ஆ 4-ஆ? முதல் பந்தே போருங்க. ஐயோ ஷிட். நாங்க என்னது இது? பவுண்டரி, செமையான பவுண்டரி ரோஹித் சர்மா. இப்ப நாங்க எங்க டீம் ஆளுங்க பால் எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்ப இவரு
ரீப்ளே ஆர் ரீகேப் போட்டிருக்கோம். என்னன்னு நீங்க தெளிவா பாருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். திருப்பி பவுலிங் வந்துடுச்சு. இப்ப ரெண்டாவது பால்ல எங்க அடிக்க போறாரு வாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம். ரெண்டாவது பால் அவர் கால் கிட்டேயே பவுன்ஸ் ஆக போகுது. இங்க அடிச்சிருக்காரு போருங்க நினைக்கிறேன். இல்ல, எஸ், ஒரு 5 ரன் எடுத்திருக்காரு ரோஹித் சர்மா. லெக் பைஸ்ங்க, அம்பையர் லெக் பைஸ் குடுத்துருக்காரு. சோ எங்க போட்டு போனானே ரன் வந்தா அதுதான். அபிஷேக் சர்மா நியூ பேட்ஸ்மேன். இல்ல, அவரு ரொம்ப நாளா தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. என்ன சொல்றீங்க? இங்க ஓகே, என்ன நடக்குது? அபிஷேக் சர்மா गाइस கஷ்டமா இருக்கு गाइस. நம்மள முச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்த 4 4 வந்த முதல் பால் 4, ரெண்டாவது பால் 1 ரன். பாருங்க, அடிச்சிடுறாரு அவர் மாட்டுன்னு. இந்தியன்னா ஃபயர் போல. எனக்கு அவ்வளோ கிரிக்கெட்டை பத்தி தெரியாது காரணத்தில். அதனாலதான் நம்ம வந்து நான் ப்ளே பண்ணல, நான் எடிட்டர் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஓகே, நம்ம தேர்ட் பால் ஃபோர்த் பால் போலாம். இங்க பிச்சு இப்படி அடிக்கிறாரு. போட்டாருங்க மிச்சல் ஸ்டார்க்கு. அடிச்சோன்னா அவ்வளவுதான், ஒரு ஓவர் தான், அதுக்குள்ள இன்ஜுரி பண்றோம். இன்ஜுரியில இருந்து தாண்டி வருவோம் நாங்களா. நீங்களா அவ்வளவு பெரிய ஆளுடா நீங்க. ஐயோ காத்துங்க, காத்து மாதிரி போட்டிருக்கோம். காத்துக்கே தெரியாது காத்துவே இருக்குன்ட்டு. பாருங்க, ரியல் கிரிக்கெட் தான் வந்து இது பேசுறாங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஓகே, நம்ம லாஸ்ட் பால் இங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா 6 அடிங்க. இப்ப அடிக்கிறாங்க, ஒரே 4ங்க. 4 பவுண்டரி தொட்டுருச்சு. 8 18. உங்களுக்கு தெரியுமா சிக்கன் முட்டை? கொஞ்சம் லைட்டா கேவலமா இருக்கு. அதனால நாங்க ஆஸ்திரேலியன், எங்களுக்கு பஞ்ச் எல்லாம் போட தெரியாது. ஆஸ்திரேலியா வந்தது தமிழ் எனக்கு தெரியும் பஞ்சு. அது இந்தியாவோட சொல்லவே வேணாம். பவுண்டரி ரீப்ளேல சூப்பரா இருக்கு. பாருங்க, அவர் போட்ட பால் எல்லாத்தையும் பாருங்க. எத்தனை பால் ஒரே இடத்துல போட்டிருக்காரு. எல்லாமே ஸ்டெம்ப் லைனுக்கு அந்தாண்ட தான் போட்டிருக்காரு. ஒரே பால் ஒரு பக்கத்துல தாங்க இருக்கு. அடுத்து பேட் கமிங்ஸ் பவுல் போட வந்திருக்காரு. பேட் கமிங்ஸ், மிஸ்டர் பேட் கமிங்ஸ், யாராவது விக்கெட் எடுங்க ப்ளீஸ். ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்ல இருக்காரு. பேட் கமிங்ஸ் பவுலிங் போறாரு. போன வாட்டி மாதிரி பேக் போட்டுருங்க. பேக் சீக்கிரம். ஓ நோ 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 4 வேணாம். கமிங்ஸியும் வந்து தூக்கி விட்டுருக்காரு 4. மிஸ்டர் தப்பா அங்கிள், கிளம்புங்க, காத்து வரட்டும். ரோஹித் சர்மா அடிக்காத, வேணாம், விட்டுடு. ஓ நோ 4ங்க. முட்டி போட்டு தட்டி விட்டாரு. இதுக்கு நீங்க ஒரு 6 அடிக்கலல்ல, அது வரைக்கும் நாங்க தப்பிச்சிங்கன்னா இருப்போம், எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. இப்ப செகண்ட் ஓவர் இந்த எத்தனாவது பால் இது? மறுபடியும் பவுண்டரி இல்ல, மறுபடியும் பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ் ரோஹித் சர்மா வீசி இருக்காரு. நீங்களே ஜெயிச்சிரீங்க போல. சின்ன தகராறு நடக்குது. எங்கிட்ட சண்டை வச்சுக்காதீங்க. நீங்க தான் வச்சுக்க கூடாது, நாங்க சொல்றோம். ஏன் நீங்க சொல்றீங்க? நீங்க பேட்டிங், அப்ப பவுலிங் கம்முன்னு இருக்குங்க. சரிங்க. விட்டாருங்க பால. விட்டுருங்க, அப்படியே எல்லா பாலும் விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் ஆப்போசிட் டீமா இருக்கறனால நான் இந்த மாதிரி பேசிதான் ஆகணும். என்ன ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. ரியல் கிரிக்கெட் சூப்பரான பவுண்டரி அவர் அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா. गाइस, இந்த வீடியோ நாங்க போஸ்ட் பண்ண சீசன் என்னன்னா பாத்தீங்கன்னா FIFA வேர்ல்ட் கப். பட் நீ என்னடா FIFA வேர்ல்ட் கப் பதிலா இது போட்டுட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் எங்க எடிட்டர் தான் ரொம்ப கேட்டாரு, இது போடலாம் ப்ரோன்னு கேட்டாரு. காரணத்துல லாஸ்ட் ஓவர்ல லாஸ்ட் பால், இந்த ஓவர் லாஸ்ட் பால்.
guys நானா RJDK பேசுறேன். சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. guys 29 31க்கு நோ லாஸ். guys ஒரு நிமிஷம் நாங்க தானே நான் தப்பிச்சிருப்பேன். ஒரு பேட் கமிங்ஸ் போட்ட பால் எல்லாத்தையும் பார்க்கலாம். பாருங்க எல்லாம் கிட்டக்க போட்டிருக்கோம். ஸ்டெம்ப் லைனுக்கு இவரு ஸ்டெம்ப் லைனுக்கு அந்த தான் போட்டிருக்காரு. 3 4 4. சோ மிச்சல் மார்ஷ் தெரியல வந்திருக்காரு. guys ஐயோ விட்டாருங்க. 1 பவுன்ஸ் குடுத்திருக்காரு அம்பையர். இப்ப யாரு போனாரு? அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக்ல. guys புஷ்டாரு. எஸ் சிங்கிள் எடுத்து ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக் குடுத்திருக்காரு. சிங்கிள்லயே விளையாடுங்க. இனிமே நாங்க இதெல்லாம் வச்சிருக்கோம். guys இது ரியல் லைஃப் இல்ல, அதனால பவுண்டரி சம பேரு இல்ல 6 இல்ல. இந்த மேட்சோட முதல் 6 ரோஹித் சர்மா தலைமையில. ஐயோ மிச்சல் மார்ஷ் டேக் டவுன் பண்ணிருக்காரு. ஏன் guys இந்த மாதிரி இவங்களே 6 அடிக்கிறாங்க 4 அடிக்கிறாங்க, நம்மளெல்லாம் அடிக்கவே விட மாட்டாங்க guys. நம்ம விளையாடவே இல்லையே guys. சூப்பர். ஒரு சிங்கிள் தான் ரொம்ப நேரம் விளையாட்டுருக்கீங்க. ஒரு 4 4 ஒரு 6 10 2 ஓவர்ல 40 வந்ததே பெரிய விஷயம் bro. ஆனா ரியல் லைஃப்ல நான் 5 ஓவர்ல கடைசி பால் டாட் பாலோட முடிச்சிருக்காரு. 40க்கு நோ லாஸ். ரன்ஸ் எத்தனை ஓவருக்கு இன்னும்? 20 பென்னிங்ஸ். வாவ். யூசுவல் 100 தான் வச்சிருப்பாங்க. ஜாஷ் ஹேசல்வுட் நியூ பவுலர். 30 மேட்ச் ஆடி இருக்காரு. 44 ரன் எடுத்திருக்காருங்க. ஜாஷ் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம், எப்படியாவது ஒரு ஆள் ஆச்சு விக்கெட் எடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? விக்கெட் எடுப்பாரா மாட்டாங்களா? பொறுத்து இருந்து பாப்போம். முதல் பந்தே சிங்கிள். guys ஏதோ அடிச்சிட்டாங்க போல. யாரையும் அடிக்கலங்க. விக்கெட் அடிக்கல போல guys. நான் என்னமோ தப்பா நினைச்சிட்டேன். ரோஹித் சர்மா ஜாஷ் ஹேசல்வுட். இப்ப என்ன நடக்குது? பவுண்டரி. வேணாம் guys. ரோஹித் சர்மா எல்லாரும் முத பால் தான் பவுண்டரி அடிப்பாங்க. இவர் 2வது பால்ல வந்து பவுண்டரி அடிச்சு கலக்கி இருக்காரு. அப்பா அம்பையரால தான் ரோஹித் சர்மா. 3வது ஓவர் 2 பந்து. இப்ப என்ன அடிக்க போறாரு? தலைக்கு மேல டாட் பால். 1 பவுன்ஸ். 1 பவுன்ஸா? என்ன சொல்றீங்க? 1 பவுன்ஸ் குடுத்திருக்காரு. தலைக்கு மேல போட்டுருக்காருங்க. பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் வந்து கிரவுட சேர் பண்றத நம்ம பார்த்தோம். 3rd பால் 45 ரன்ஸ் நோ லாஸ். என்ன நடக்கும்? 4 வேணாம் புடிச்சிருங்க. சிங்கிளோட. ஆனா இல்ல என்ன பிரச்சனைனா, எனக்கு பால் எங்க இருக்குன்னு என் கண்ணுக்கு தெரியா இருக்கு. அந்த நேரத்தில் எது எங்க இருக்கு, பால் எங்க போகுது. பட் பால் போற இடத்துல ஸ்கிரீன் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தெரிஞ்சுது. இல்லைன்னா பார்த்துக்க முடியாது. இந்த பால் எங்க போகுது? விட்டுருக்காருங்க. guys ரோஹித் சர்மா அதெல்லாம் அழகா அடிக்கலாம். அபிஷேக் சர்மா மக்களே, ரோஹித் சர்மா இல்ல. அப்படியா? சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் பால் 5th பால். guys பவுண்டரியா? பிடிங்க. இல்ல சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. பவுண்டரி கிட்ட நாங்க 47 ஃபார் நோ லாஸ். சோ அவர் போட்ட பால் எல்லாம் பாக்குறோம். ஜாஷ் ஹேசல்வுட் விக்கெட் எதுவும் முதல்லங்க. எல்லாமே டாப் ஆஃப் தி ஸ்டெம்ஸ் தான் இருக்கு. நல்லா போட்டுருக்காரு ஜாஷ் ஹேசல்வுட். ரோஹித் சர்மா 51 போடுவாரா? 50 போடுவாருன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல தோத்துருவாருன்னா லைக் பண்ணுங்க. இந்த ஓவர்ல ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அபிஷேக் சர்மா லட்டு பாலுங்க. ஏங்க விட்டாரு? கைஸ் தப்பா சொல்லிட்டாரு எங்க எடிட்டரு. அவரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீங்க லைக்கும் கமெண்டும் லீவ் பண்ணி விட்டுருங்க. இந்த பால் மேலே அடிச்சாருங்க மிச்சல் மார்ஷ். என்னங்க இது? தப்பு ரொம்ப தப்பு. மேலாம் போடக்கூடாது பால. நாங்க போடுவோம். அப்ப நீங்க தான் ஃபைன் கட்டணும்.
கத்துவோம் எங்க போடு. கசா. ரெண்டாவது பந்து பிடிங்க பிடிங்க பவுண்டரி. பிடிங்க பிடிங்க. ரெண்டாவது பந்து பவுண்டரி Shit. அடிச்சிருக்காரு. மேல போட்ட புடிச்சிட்டாங்க ரெண்டாவது பந்து guys, பவுண்டரி. புடிச்சிட்டாங்க. ஓ பார்ட்னர்ஷிப் வந்துட்டு 51 ஆஃப் 27. பார்ட்னர்ஷிப்னா என்னது ப்ரோ? எனக்கு தெரியாதே. பார்ட்னர்ஷிப்னா ரெண்டு பேரும் அந்த சமநிலையில ரன் எடுத்து டீமுக்கு ரன் சேர்த்ததுதான் பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு ஈக்குவலா பேரும் நின்னு இருக்காங்களா? அவுட் ஆகும். யா போடு முட்டி போட்டு அடிச்சாரு அபிஷேக் சர்மா. ரெண்டாவது பாலும் பவுண்டரி. Guys, எனக்கு தெரிஞ்சு இவங்க 125க்கு மேல அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாளையும் அடிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா நம்ம போற பால் ஸ்பீடு 175 km/h போறதுனால இதுவே அங்க நெந்து தோண்டு பொண்டு கிண்டு அழுது கிழுது அடிக்கிறாங்க. அபிஷேக் சர்மாவே சைக்கிள் நிக்கிறாருங்க. ஏங்க விக்கெட் எடுக்கலையேங்க? ஏங்க சிங்கிள். ரோஹித் சர்மாவுக்கு ஸ்ட்ரைக் குடுத்துருக்காரு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்ட்டு. டிராவிஸ் ஹெட் திருப்பி கிரவுட சியர் பண்றாருங்க. அந்த 4க்கு அப்புறம் ஒரு சத்தம் கூட இல்லையே. லாஸ்ட் பால் மிச்சல் மார்ஷ் என்ன பண்ண போறாரு பாப்போம். ஓ ரோஹித் சர்மா வந்தாலே 4 தாங்க. ஒரே ஒரு 6 எத்தனையோ 4. எப்பா லாஸ்ட் பால் ஒரு 4ஓட முடிச்சிருக்காருங்க ரோஹித் சர்மா. பார்ட்னர்ஷிப் பாக்குறோம். ரோஹித் சர்மாவுக்கு அதிகமா இருக்கு, அபிஷேக் சர்மாவுக்கு 21 தான் இருக்கு. ரெண்டு பேருமே நல்லா விளையாடுறவங்க தான். 15 பால்ஸ்க்கு 38. மிச்சல் ஸ்டார்க் யாருக்கு இருக்கேன் நானு. வா மிச்சல் ஸ்டார்க் எவ்வளவு பெரிய ஆளு. விக்கெட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். 5th ஓவர் 60 runs. அபிஷேக் சர்மா ஸ்ட்ரைக்ல. 15 overs தாங்க இருக்கு. ஓ வைடா போட்ட பந்து. வைடா இல்ல, அது வைட மாதிரி இருந்துச்சு. விக்கெட் மாத்திரம். ஓ தலைக்கு மேல இதுக்கு மேல போட்டாருன்னா நோ பால். இன்னும் ஒரு வாட்டி பவுன்சர் போட்டாருன்னா நோ பால் தான் கொடுப்பாரு அம்பையர். நோ பால் கொடுத்தா என்ன ப்ரோ ஆகும்? நோ பால் போட்டா அவுட் அடிக்க முடியாது. அவுட் ஆன விக்கெட் ஒன்னு எடுத்தாலும் பிரச்சனை இல்லையா? எடுக்கவே முடியாதுன்ற விக்கெட் எடுத்தா பிரச்சனையான்றீங்க ப்ரோ. என்ன ப்ரோ என்ன மக்களே, இது டாட் பாலா வச்சிட்டு இருக்காரு அபிஷேக் சர்மா. மறுபடியும் டிராவிஸ் ஹெட் வந்து சேர் பண்ணிருக்காரு. ஸோ 3rd பால் மிச்சல் ஸ்டார்க் அபிஷேக் சர்மா. என்ன பேசுனே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த ரோஹித் சர்மா வேற ஒரே 4. திருப்பியும் டாட் பால். என்ன நடக்குது இங்க? நோ பால். அம்பையர் நோ பால் சிக்னல் குடுத்துருக்காரு. ரெண்டாவது பவுன்சர் போட்டாரு போல. ஃப்ரீ ஹிட் பார்க்கலாம் எங்க போகுது. பறக்க போதா பாலு. இவரை எப்பதான் விக்கெட் எடுப்பாங்கன்னு தெரியலையே. அழுகுறாங்க. இது டாட் பால். அபிஷேக் சர்மா என்ன ஆச்சு உங்களுக்கு? ஓய்யோ இப்படிலாம் இருந்தா எப்படிங்க ரன் வரும்? 61 இருக்கு. 4th பால். திருப்பியும் டாட் பாலுங்க. லாஸ்ட் பால் ஆச்சு. நாங்க டாட் பாலே அடிப்போம். உங்களால முடிஞ்சா அடிங்க. சோ டாட் பாலே வச்சு முடிச்சிடலாம்னு பாக்குறாங்க போல. லாஸ்ட் பால் தட்டி விட்டாரு. பவுண்டரி ரொம்ப நேரமா எதுவும் வரலன்ட்டு பவுண்டரியோட முடிச்சிருக்காரு இந்த ஓவரை. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எப்ப ப்ரோ விக்கெட் விழும்? சோ ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் ஒன்னு விட்டுருக்காங்க. நீங்களும் ஒரு பிரேக் எடுத்துவாங்க. சோ அவர் போட்டு பட் இந்த வீடியோக்கு பிரேக் ஆட்லாம் வரணும்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு நாங்க புதுசா போடுற வீடியோ எல்லாம் கரெக்டா ரீச் ஆகும். வாங்க இப்ப இந்தியா பேட்டிங்ல யார் இருக்கிறான்னு பாப்போம். நாட் அவுட். சோ பவர் பிளே முடிஞ்ச உடனே ஆடம் ஜாம்பாவை இறக்கி இருக்காங்க உள்ளார. எங்க கட்சிக்காரங்க பத்தி எங்களே பேச விடாம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சோ பவர் பிளே முடிஞ்ச உடனே வெளிய வச்சிருக்காங்க ஃபீல்டர்ஸ். சோ ரோஹித் சர்மா என்ன பண்ண போறாரு? விக்கெட். எப்பா விக்கெட்டுங்க. எஸ் விக்கெட். ரோஹித் விக்கெட் சர்மா எடுத்தோம்.
ஸோ ரோஹித் சர்மா வந்து 6 அடிக்க பார்த்தாரு. அங்க வந்து ஃபீல்டர் இருந்ததுனால கேட்ச் பிடிச்சி அவுட் ஆயிட்டாங்க. செலிப்ரேட் பண்றாங்க. அந்த பெரிய விக்கெட் ஒண்ணு. ஒரு விக்கெட் எடுக்குது ஸோ எல்லாம் ரோஹித் சர்மா கான் ஃபார் 38-16 பால்ஸ்ல. गाइस இந்த விக்கெட்டோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். Thanks for watching. To be continued soon for part 2. நன்றி, வணக்கம்.